உனக்கண்ணே நான் தான் அரியரன் ஃபைனான்ஸ் ஓனர் பேசுகிறேன். இல்லைண்ணே இப்போ கல்யாணத்துக்குலாம் லோன் கொடுக்குறதில்ல. ஆமாண்ணே பூரா பழைய உம்பளையாக கொண்டாந்து வீட்டில் தள்ளுறாங்க பெரிய நம்மளே. ஆமாம் இல்லை இப்போ இல்லைண்ணே. ஹலோ சார். ஹலோ வணக்கம். ஹலோ அரியரன் ஃபைனான்ஸுங்களா? நான் தான். ஹலோ அரியரன் ஒரு கல்யாணத்துக்கு லோன் கொடுக்கணும் சார். வெரி சாரி நிப்பாட்டிட்டே இப்போ நான் வண்டி 2 வீலருக்கு தான் லோன் கொடுத்து விட்ருக்கேன் சார். என்னம்மா தயவு செய்து யாருங்க நீங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்ணிட்டு பிசினஸ் எங்க பண்றீங்க நீங்க? இங்க நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். டென்ஷன் உனக்கு பிசினஸ் நானே கடுப்புல. ஏன் கடுப்புல இருக்கீங்க? வீட்ல இந்தம்மா ஹலோ கொஞ்சம் இருமா. உனக்கு பிசினஸ் துணியை போய் தொடச்சிட்டு வா. இல்லைம்மா இல்லைண்ணே வேற 2 வீலருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். 4 வீலர் வாங்கலாம். இல்லை இப்போ கையில் ஒன்றும் வண்டி இல்லைண்ணே. போன வாரம் சீஸ் பண்ண வண்டி ஒன்று இருந்துச்சு, அது சும்மா கொடுத்துட்டேன். சீஸ் ஆமாண்ணே ஏதோ குவாலிஷா இல்லை கையில் அப்படி ஒன்றும் வண்டி இல்லை. இப்போ ஷிஃப்ட்டு ஒன்று இருக்குண்ணே. சின்ன வண்டி தான். வண்டி கண்டிஷனா ஹெட்லைட் 2 இல்லைண்ணே கழட்டிட்டாங்க. ஆமாம் என்ன எவன் கழட்டினான்னு தெரியல, தேவையில்லை கழட்டிட்டாங்க. நிப்பாட்டித்தான் இருந்தேன் வீட்டில். ஹலோ இது எல்இடி பல்புங்க. என்னங்க சொல்றீங்க? யாரை பார்த்து பேசுறீங்க? பல்பு சின்னதா பவர் அங்க பார்த்து பேசுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து. என்ன பேச நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி பேசுங்க. ஆமா ஹெட்லைட் இல்லைண்ணே. டிக்கு நல்லா இருக்குண்ணே. டிக்கு நல்லா இருக்கு. சின்ன டிக்கு தான். ஹலோ எங்க பார்த்து பேசுறீங்க? அது அமுக்கி ஏற்றலாம்ண்ணே. ஹலோ சாமான் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். இன்ஜினா சின்ன இன்ஜின் தான், கையகலம் தான் இன்ஜின். இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. ஆமாம் 4 சிலிண்டரு. லீக்கேஜ் ஆயிலா கொஞ்சம் தள்ளுங்க. இல்லைண்ணே ஆயில் சொட்டலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேலை இல்லை கண்டிஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல ஓட்டலாம். எத்தனை 5 பேர் ஏறலாம்ண்ணே. 5 பேர் ஏறலாம்ல? ஏறலாம். ஆமாம் 5+1 தான். ஆமாம் 4+1. 4+1 சாரி. ஆமாம் ஒரு ஆள் கொஞ்சம் மடியில் உட்காந்துக்கலாம். ஓட்டலாம். டயர் வளர்க்குதான் கொஞ்சம் பட்டன் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றீங்க? ஹலோ எங்க பார்த்து பேசுறீங்க? ஓனரா? ஒரு ஓனர் தானம்மா? யாருக்கு யார் ஓனர்? ஒரு ஓனர் தானே. அண்ணே இங்கே இருங்க. நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க. எங்கே இருங்க நான் இல்லை நான் ஓட்டி பார்க்கல. கேட்டேன் ஓட்டி பார்க்குறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் கேட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை ஓட்டிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம்னா எங்கே டோரை திறந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. சரி அப்படி சொல்ல முடியாதுண்ணே. இங்கே இருக்கேன். நீங்கள் தான் ஓட்டணும் பண்ணிக்காதீங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் 2 பேர் ஓட்டி தான் இருப்பேன். கம்பெனிலேருந்து வர்ற வண்டியாக இருந்தாலும் அவங்க ஏறி ஓட்டி தானே வெளியே கொண்டு வருவாங்க. இப்போ நான் தான் உட்காந்து புதுசாக ஓட்டணும்னு எப்படி போட்டு ஓட்டுறது? வேணும்னா வாங்கிக்கலாம். இப்படி இதே கேட்குறேன் கேட்டு சொல்லு. ஆமாம் கொடுக்குறதானே? என்ன ரேட்டு? எதை சொல்றீங்க? வண்டி கொடுக்குறதா இல்லையாமா? எந்த வண்டிங்க? கொடுக்குறது போமா. வண்டியே இல்லைங்க. இந்த வண்டி என்ன பத்தி பேசிருந்தீங்களா? நான் எங்க வண்டி வச்சிருக்கேன்? நான் வண்டியை பத்தி பேசுறேன். குண்டியை பத்தி பேசுறேன். உனக்கு தேவையாது? குண்டியை வர பத்தி பேசுவீங்களா நீங்க? நான் பிசினஸ் பண்ற இடத்துல உனக்கு என்ன வேணும் கேக்குறேன். அதுக்கு ஏன் குண்டியை பாக்குறீங்க? டென்ஷன் பண்ணாத. நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க. அப்புறம் கடிச்சு விடுவேன். கடிச்சிருவியா? நீ நாயா நீ? ஹலோ நாய்க்கு மேல. நாய்க்கு மேல அப்புறம் அதுக்கு கீழயா? நீ கடிப்ப. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் புடிப்பேன். நான் அப்படியே கசக்கி புளிஞ்சு நசுக்கி எடுத்து வீசி நான் உன்னை கற்பழிச்சு விடுவேன். இங்க பாருங்க நறுக்கிடுவேன். கற்பழிச்சதுக்கு அப்புறம் நறுக்குனா நறுக்காட்டியானே வேலையை நாக்க இழுத்து வச்சு நறுக்கி விடுவேன் சொன்னேன். நறுக்கு அதை அறுத்து கூட சாப்பிடு. ரொம்ப பேசிருக்கீங்க நீங்க. இங்க பாருங்க வீணா என்கிட்ட வம்புக்கு வச்சுக்காதீங்க. நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டு நின்னுட்டு இருக்கேன். நீங்க வந்து தேவையில்லாம வம்புக்குறீங்க. அடிச்சு போட்டுருவேன். நீ அடிச்சு போட்டுருவேன். வாவா உன்னையெல்லாம் 3ஆம் அடிச்சு டவுசர் பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன். நான் பத்தாத உனக்கு? எதுக்கு? அவங்க வேற வேணுமா? புடிச்சிட்டு போறதுக்கு தான். என்னத்த பிடிக்கிறாங்க? நீ வந்து போன் பண்ணி பாரு. வா நானும் சொல்றேன் நீயும் சொல்லுவோம். வா யார் மேல புத்தகம் அவங்க கண்டுபிடிக்கிறேன். யாரு? இங்க பாருங்க. ஒரு மரியாதை கொடுக்க தெரியல. கையை நீட்டி பேசல. என்கிட்ட வேண்டாம். கையை படைச்சதை நீட்டி பேசுறது அப்புறம் இப்படி ஆவசியாங்க. அங்க போய் நீட்டுங்க. ஏன் என்கிட்ட நீட்டுறீங்க? எங்க நீட்டணும் எனக்கு தோணுது அங்கதான் நீட்டுவேன். ஒடிச்சு உனக்கு யார்கிட்ட காட்டணும்னு தோணுதோ அங்க காட்டிக்க. ஹலோ நான் காட்டுறேன்னு சொன்னா நான் காட்டுறேன். ப்ரோ யார்கிட்ட யார் வந்து சீனா போறது? டான்ஸா கூட்டியாங்கன்னா ரவுடி சிரிக்கிய கூட்டாரு. ப்ரோ ரவுடிக்கு ரவுடி டான்ஸ்க்கு நீங்க ஒரு ஆம்பளை தானே? ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையோ தள்ளிக்கிட்டு போகுதுல்ல, அதுக்கு பதிலுக்கு நீங்க நெஞ்சில கையோ தள்ளுங்க பாப்போம். நீ ஓசில புள்ள புள்ளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன்.
நான் முதல்ல அவன் நெஞ்ச பிடிச்சி தள்ள ஊர்ல இருக்க ஊரா ஏன்டா இவன் பொம்பளை இதை பிடிச்சி விட்டான்னு சொல்லி என்ன கடை கேட்பாங்க. எதை பிடிச்சு விட்டான்? உச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன். நீ பொம்பளை பிள்ளையா லட்சணமா நட. நான் பொம்பளை பிள்ளையா லட்சணமா நான் உண்டு. வாய் அளவு ஓவரா நீ உங்க வாய் அடக்கி பேசுங்க. என்ன சவுண்டா பேசுற? என்ன நீ ரொம்ப சவுண்டா பேசிட்டு இருக்க? என்னோட சவுண்ட குடுக்குற ஆளே பிடிக்காது, நான் தான் சவுண்ட் கொடுக்கணும். இங்க பாருங்க, அந்த மாதிரி வாய் அடிக்கிற ஆளெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி நீ வாய் அடிச்சினா உன்னை வாயாடி சிரிக்கும்பாங்க. இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களை வாயாடி கிறுக்கேன்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்ல ஆம்பளை வாயாடி கிறுக்கேன்னு சொல்லிருக்கேன்? எங்க ஊர்ல பொம்பளை தான் சிரிக்கும்மா. இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். இப்படி எல்லாம் அங்க பாருங்க, உங்களை மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கும் போது தலையில கள்ளத்துக்கு போட்டு கொன்றுவேன். ஆசையை பத்தியா? ஐயே, நான் புருஷனா வரணுமா? இவங்க கள்ளத்துக்கு போட்டு கொல்லுவாங்களாம். எல்லாம் நினைக்கிறது ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கா மூச்சுக்கா நான் எல்லாம் புருஷனா வரணும்னா நினைச்சீன்னா நீ 40 ஆண்டு காலமா அக்கினில அம்மனை குண்டியா தவம் பண்ணணும். அப்பதான் அந்த அருள் உனக்கு. என் மாமியாலாம் அப்படி பண்ணிருக்கு, சும்மா இல்ல. சரி, உன்னை உச்சரிக்கிறேன். நீ எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, உன்னை எல்லாம் மணவரையிலேயே தாலி கட்டும் போதே கூட ஒரு முடிச்ச போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். இங்க பாருங்க, நீங்களா எனக்கு மாப்பிள்ளையா வர்றீங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பொண்ணு பார்க்க வர்றீங்க காப்பியில விஷத்தை போட்டு கொன்றுவேன். நீ அப்படி காப்பியில விஷம் போட்டேன்னா காப்பியை வாங்கி உங்க அம்மாட்ட கொடுத்து விட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிருவேன். என் தங்கச்சி இல்லையே, உங்க அக்கா இருப்பாள்ல, எங்க அக்காவும் இல்லையே, உங்க அம்மா எங்க அம்மாவும் இல்லையே, உங்க அம்மாச்சி எங்க அம்மாச்சி மட்டும் தான் இருக்காங்க. அம்மாச்சி வயசு என்னங்க? அதை கூட்டிட்டு போவான். நமக்கு தான் பழைய வண்டி எம்புட்டு வண்டி வீட்டுல கிடக்கு, அதோட இது ஒரு வண்டி கிடந்துட்டு போகுது கழுது. அப்படியா? பாருங்க, முதல்ல ஆம்பளை பையலுக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்க. முதல்ல பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க. என்ன நான் உனக்கு மதிப்பு மணி எடுத்து ஆட்டணுமா? உங்களுக்கு கிணி கிடக்குன்னு ஆட்டதான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? இங்கேயாவது ஆட்டுறதுக்கு இருக்கு, அங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? சும்மா நிப்பாட்டுங்க, உங்களுக்கு தெரியும். நான் நிப்பாட்டிடுவேன், நிப்பாட்டினா சீப்படுறது நீதான். ஹலோ, தேவலாம் அம்பளுக்குறீங்க நீங்க. ஹலோ சொல்லணுங்க, நம்ம பண்பாடு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்க. என்ன எனக்கு தெரியாம வந்திருக்கோம் நாங்க. தமிழ்நாட்டுடைய பண்பாடு தெரியுமா? தெரியுமே. நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா? நான் பார்த்தா தெரியலையா? தெரியுது. என்னது? ஆனா உன் பழக்கவழக்கம் அப்படி இல்லையே. இல்லையே, தமிழ்நாட்டு பொம்பளை பிள்ளை நான் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. அப்படின்னா நான் கேட்கற கரெக்டா பதில் சொல்லுவியா? கேளுங்க. சொல்லுவியா? கேள்வி நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டும்? அட அப்பா, நக்கீரா. எவன்டா நக்கீரா? நன்றாக என்ன இப்ப? நாங்களா இல்லங்க. யார நக்கீரா? நக்கீரா அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது கிழிந்தது கிழிஞ்சது கிழியாது எல்லாத்தையும் நான் பார்த்து நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லுங்க. திருவிளையாடல் படம்லாம் ஓட்ட வேண்டாம். நான் கேட்கிறேன். கேளியா? எப்பயா கேட்க போற நீ? கேட்கிறேன். வயசுக்கு வந்துட்டியா? அறிவு இருக்கா உனக்கு? என்ன வயசுக்கு வந்து கோவம் வருதா இல்லையா? பேசினா கோவம் வருதா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? சோத்து என்ன திங்கற? சோத்துட்டு என்ன சுண்ணாம்பே திங்கற? நான் உன்னை என்ன தப்பா கேட்டேன்? எப்படி என்ன பத்தி இந்த கேள்வி கேட்கலாம்? இது என்ன கேட்க முடியல யாரும்? அட வயசுக்கு வந்து யானு கேட்டாரு. ஏய் நீ கோவப்படுற அளவுக்கு நான் ஒண்ணும் கேட்கலையே. என்னப்பா? ஏமாப்ள என்னையாப்பா சும்மா போறவன போட்டுக்கிட்டு நான் ஏதாவது ஒன்று தப்பா பேசியிருக்கேன். வயசுக்கு வந்தியான்னு கேட்டதுக்கு அறிவு இருக்காங்கிற, சோறு திங்கிறியா பீ திங்கிறான்னு கேட்குற. கேட்கறான்ல விடு, சித்த தடவிட்டு போட்டோம் விட்டு கழுத நாய் ஆசை பீயோட போட்டோம். அவனு எத்தனை நாளைக்கு தான் அங்கிட்டே உட்காந்துருக்கான். இந்த கேள்வி கேட்கலாம். என்ன தப்பா? வயசுக்கு வந்தேன்னா வந்தேன்னா வந்தேன், இல்லைன்னா இல்ல. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. கடைக்கா போனா இல்ல ஸ்கூலுக்கா போனா? சரி பாருங்க, டீசெண்டா கேட்கவா? இல்ல பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து வயசுக்கு வந்துட்டான்னு கேட்கலாமா? இவ்வளவு பேர் இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சரி, அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? வயசுக்கு வந்துட்டியான்னு பொம்பளை பிள்ளைய கேட்காம ஆம்பளை போயிட்டா கேட்பாங்க. அது இப்படி பப்ளிக்ல கேட்பாங்க. அப்ப ரூம் போட்டு கேட்கவா? ஓ சரி விடு, டீசெண்டா கேட்கறேன். கேளுங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். தமிழ்ல கேட்டா ஆச்சாக்கா ஓச்சாங்கிற, இங்கிலீஷ்ல கேட்டா பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் வெண்ணிட்டேன். சரி, வயசுக்கு வந்திருக்க வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்டர்? குச்சி கட்டினாங்களா? என்ன குச்சி? வேப்பங்குச்சி. குடிசை கட்டினாங்களா அப்படின்னு கட்டினாங்க. கட்டினாங்க. ரைட். உள்ள விட்டாங்களா? இந்த மாதிரி இப்படிலாம் பேசுறீங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன உள்ள விடுறது பிடிக்காதா? இந்த மாதிரி தப்பா பேசினா பிடிக்காது எனக்கு. ஏய், குடிசைக்குள்ள விடாம வெளியே தள்ளுவாங்க. நீ எதை நினைச்ச? விட்டுட்டாங்க. நீ எதை நினைச்ச? நான் ஒண்ணும் நினைக்கல. அப்ப நீ ஏதோ தப்பா நினைச்சிருக்க. நான் தப்பா நினைக்கல. அப்ப என் மனசுல தப்பு இல்ல, உங்ககிட்ட தான் தப்பு இருக்கு. இல்லையே. குடிசைக்குள்ள விட்டாங்க. உள்ள விட்டுருக்காங்க. சரி, ஜாமா போட்டாங்களா? வெங்கல ஜாமா, ஈய ஜாமா, சில்வர் ஜாமா. சில்வர் வந்துச்சுல. அதுல எல்லாம் ஜாமான் செஞ்சாங்கன்னா 4 மூணா கிழிஞ்சு போகும்டா. நான் உனக்கு சீர் ஜாமான் சொன்னதுல அப்புறம் என்ன ஜாமான் கேட்டீங்க? குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். ஏங்க ஜாமான் போட்டீங்கன்னா சீர் கொண்டாந்து வைப்பாங்க தாய் மாமா. இல்லப்பா, குடிசைக்கு வாசல்ல வசதியானவங்களா இருந்தாலும் வசதி இல்லாதவங்களா இருந்தாலும் குடிசைக்கு வாசல் இந்த 3 ஜாமான் கண்டிப்பா போடுவேன். என்ன ஜாமான் இருக்கும்? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா.
மூணும் போடுறாங்கல்ல, போட்டாங்க. அது ஏன் போடுறாங்க? பேய் பிசாசு வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. பேய் பிசாசு வருதா? ஆமா. அது என்ன வயசுக்கு வந்த பிள்ளையா பார்த்து பேய் பிசாசு வந்து பிடிக்குமா? என்னன்னு தெரியல. ஏன் மத்தால பிடிக்காதா? மாமா. என்ன மாமாவா? எப்படி மாமாங்கிற? ஆமாவா? ஆமாதான் மாமாவா வந்துருச்சோ. அது பைத்தியம். பேய் விசாசுக்காக போடுறதில்ல அதெல்லாம். அப்புறம் அது எதுக்கு போடுறான்னு தமிழருடைய பண்பாடை உனக்கு நான் சொல்லித்தரேன், இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. உலக்கை ஏன் போடுறதுன்னா, ஏன் போடுறது? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டித்தான் வரணும். ஏன் மிதிச்சிட்டு வரக்கூடாதா? உருட்டி விட்டு கீழே குப்புற விழுந்துருவேன். இப்ப தாண்டேன் தாண்டிட்டேன் அப்படி நின்றுக்க, அப்படி நின்றுக்கிறேன். இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்குது. ஒரு பேச்சுக்கு தான் சும்மா நில்லு. இப்ப கிடக்குதா, நீ குனிஞ்சு பாரு. அது பாருடி சொல்றேன் கேளு. அப்படி பார்க்கணும், பார்த்தோன்னு நினைக்கணும் மனசுல. ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்கை பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. மாவடிக்கணும், கம்படி, நீங்கள் எதோ தப்பாக நினச்சிருக்கீங்க பாஸ், நான் அதை சொல்லலை. மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல் குத்தணும், அப்படி உலக்கை பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நம்ம பெரிய பிள்ளை ஆயிட்டோம். அப்படி காட்டத்தான் அந்த உலக்கை விளக்கமாறு போடுறானே. இது ஏன்? ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த உரல் உலக்கெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. நாங்கள் மிக்ஸி கிரைண்டர் வந்துருச்சு, அதனால நாங்கள் தொட மாட்டாங்க. இனிமேல் வயசுக்கு வந்தால் வாசலை மிக்ஸி தூக்கி பட்டில் சுவிட்ச் போட்டா வருங்காலத்து அப்படிதான் வரப்போகுது. சரி, விளக்கமாறு போடுறானே. அது காட்டு கருப்பு அண்டக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. என்னடா திடீர்னு பேசுறாங்க? ஒரே காரணத்திற்காக இல்ல. விளக்கமாறு காத்து கருப்புக்கு போடுறாங்க. அப்படி ஏரியா எதுக்காக போடுறான்னா, இம்பார்ட்டன்டே விளக்கமாறு தான். நல்லா கவனிச்சுக்க. சரி, இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. கருக்கருவா போடுறானே. ஏன்? இது தெரியாம இருக்கு அந்த பிள்ளை. எனக்கு தெரியுமே. தெரியுமா? நான் சொல்லவா? இங்க சொல்லு. இந்த உரல ஓம் புருஷன் ஒன்னை விட்டுட்டு அடுத்த முண்டாடியை பார்த்தான்னா இழுத்து வச்சு கர்ற 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 கழுத்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அல்ல அர்த்தம், அது அல்ல. கருக்கருவா ஏன் போடுறதுன்னா, இதையும் மீறி கண்ணை கட்டிக்கிட்டு வேற உலக்கையை தேடணும்னு நினைச்சேன்னா உன் புருஷே உன்னை கருக்கருவால குறைன்னு அறுத்து விடாண்டி அப்படின்னு காட்டத்தான் அந்த கருக்கருவா. இதெல்லாம் பண்பாடு தெரிஞ்சு நடந்துக்க. புரியுதா? மேல கீழ எதுக்கு சிரிக்கிற? என்னடி மேல கை வைக்காதீங்க. அப்ப கீழே வைக்கவா? கீழே வைக்க கூட வெட்டிடுவேன். எங்க தான் வைக்கணும்னா சொல்லு, நான் வச்சு தொலைறேன். மேல கையை வைக்க பேச முடியாது உங்களால. ஏய், தொடுறது என்ன தப்பு? எப்படிங்க தொடலாம் நீங்க? அன்னைக்குலாம் போட்ட அமுக்கு நான் பேசாம தரந்த. அது அன்னைக்குன்னா இந்த பிள்ளை இல்லங்க, அவங்க அப்பட்டா. அவளை ஒத்துக்கற நீ இல்லையா? ஹலோ, அன்னைக்கு மூடு இருந்திருக்கு, இன்னைக்கு மூடு. நீ திங்கக்கிழமை. ஓ, இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இன்னைக்கு விரதமா? சோமவாரமா? அட மூதே சொல்லக்கூடாது. ஒரு தப்பு இல்ல. அப்ப நாளைக்கு செய்வோம். நாளைக்கு விரதம் இல்லம்மா. அந்தமா சரி விடு. ஆமா, நீங்க என்ன பண்ற? யாரை பார்த்துட்டு இருக்க? கம் ஆன் டெல் மீ. மமள மமள மல்கவ மமள செல்லத்து மமள 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 மல்கவ மமள கித்திக்கு மமள நண்டல அழகா இருக்கே எப்படி நீயா கிடைக்க போற தீர்மானம் பண்ணி நீ தீர்த்து கட்ட துண்டனி மாம்பழமா. ஏமா என்னங்க நீ இதுக்கு முன்னாடி டிவியில ஊமை செய்தி வாசிக்கிட்டு இருந்தியா? அதை யாரும் பார்த்தவங்க இப்ப எல்லாம் காணாதையும் போடுறத காணா. ஊமைகளுக்கான செய்தி வாசிப்பாங்க. இங்க கீழே ஒரு மாதிரி ஜாட காட்டும். என்னங்க ஹலோ அப்படிங்க. அது மாதிரி இப்ப பாட்டுக்கு அபிநயத்துக்கு கவனிச்சியா? உண்மையாவே நடிப்புக்காக பாராட்டுறேன். இந்த மாதிரி அபிநயங்கள் இப்ப யாரும் காட்டுறதே இல்ல. அப்படியே விளையாட்ட நின்னுபிட்டு நீ தான் அபிநய சுந்தரியா ஆடுற. அபிநய சுந்தரி என்ன விக்கிற? மாம்பழம் எங்க இருக்கு காணா? ஹலோ, ஏன் இப்படி மாம்பழம் வத்தி போச்சு? நீரோட்டம் இல்லாம இருக்கும். நீரோட்டம் இல்லாட்டி மாம்பழம் எப்படி வத்தேன்? சரி, இல்ல மாடு கொம்பு வத்துமா? சரி இருக்கட்டும். துணியை போட்டு மூடி வச்சிருக்குங்க. என்ன விலை? இது வந்து 500 ரூபாய் ஒரு கிலோ. சப்போட்டா மாம்பழம் என்ன விலை? இது வந்து அப்படின்னு யோசிக்கிறேன். இது ஓம்பழமா தெரியல. ஹலோ, என்கிட்ட கலந்து வந்திருக்கு. அப்படி இல்லங்க, சரக்கு பட்டம் எடுத்து வந்திருக்கு. இன்னும் ஒவ்வொரு பழமா விற்க முடியாது சொல்லி காப்பாத்துறீங்க. வர அந்த விலை வந்து இன்னும் நிர்ணயிக்கல நாங்க. ஓ, விலை நிர்ணயிக்கல. ஆமாங்க, பிரிக்கல. இவ்வளவுன்னு தெரியல. அது குத்து மதிப்பா சொன்னா உங்களுக்கு. என்ன ஜாதி மாம்பழம்? இது வந்து மல்கோவா. ஏன்னா நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். என்ன பல சாதியா?
மாம்பழத்தில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, செந்தூரம், கல்லாமணி, பாலாமணி, நீலா. யாரில் இவங்களா? என்னமோ கல்லாமணி என்னமோ பாலாமணி, நீலாமணி. நெசமா மாம்பழ வியாபாரி இல்லையா? மாம்பழ வியாபாரின்னு இந்த பேர்லாம் தெரிஞ்சிருக்கேன். இல்ல நீங்க ஏற்கனவே இது வச்சிருந்தவங்களோ அப்படின்னு பழத்தை அட பழ மாம்பழம் நீங்க இவ்வளவு பேர் சொல்றீங்களே. இல்ல அது என்ன கேக்குதுன்னா நம்ம வியாபாரி கூட இத்தனை பேர் தெரியலையே. இத்தனை பழம் கிலோ என்னென்ன தப்ப கட்டுற வர நீ வச்சிருந்த பொம்பளையான்னு கேட்கறா என்னைய. நீ அதை சமாளிக்கிற. மாம்பழம் விற்க வந்த உங்க அம்மா. எங்க அம்மா நான் தான் விக்கிறேன். அவங்க அம்மாவை பத்தி பேசாது, எனக்கு ஃபுல்லா கோவம் வந்துடும். அவ்வளோ சொல்லுவேன். உங்க அம்மால அவர் தான் வச்சிருக்காரா? ஆமாவா? எங்க அம்மா மாதிரி நான் நினைச்சிருக்கேன். அவர் தாங்க வளர்த்தவரு, வளர்த்தவர் மாமியாரு. ஆமாங்கறா இல்லீங்களா? ஒரு பிறந்தவ பாதுகாப்பா. மாம்பழம் விற்க வந்த உங்க அம்மா. மாம்பழத்தை தெரியா சும்மா. பங்குனி மாசமே அக்கடி சட்டி எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு கொண்டு அளவு ஊற்ற போறீங்களா? இல்லப்பா, இது டான்ஸ் மூமெண்ட்ஸ். என்னங்க நாலு ஊருல இப்படி இந்த ஸ்டெப்பு கரெக்டா மூமெண்ட்ஸ் கொடுத்த ஒரே ஆள் நீ அம்மா. ஆனா ரொம்ப கொன்னுற. என்னமோ இருக்கிற மாதிரியே பொத்துவேன். எங்க வாயை எங்க வைக்கிறியா? சாந்தி ஹரி நல்லா ருசிக்குங்கிறதுக்காக அதிகமாக தின்னோம்னாலும் வகுத்துக்கு சேராது. ஆமா, எதுவுமே அளவுதான். அளவுதான். ஏன்னா அடுத்தவங்க நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. நான் 10,000 5,000 உள்ள உனக்கு அடப்பா காசு இல்லை, சம்பளம் வாங்குற டிக்கெட்லாம் உள்ள இருக்கு. அதை அப்புறம் வெளியே தள்ளணும் கரெக்டான நேரத்துக்கு. அதுக்குள்ள வேலை வாங்கணும். அது அவங்க ஆர்வமாக எதிர்பார்க்கும் போது அதை நம்ம செய்யணும். நான் கொண்டு ஒன்று கேட்கட்டா? ஒன்று தானே கேட்க போறீங்க, கேளுங்க. ஒன்று நீ வச்சுக்கலாம்னு பார்க்குறியா? சாந்தி சொல்லுங்க ஹரி. பேரை சொல்றாடா. பேரை ஏமா சொல்ற? ஏன் சொல்லக்கூடாதா? சொல்றதானே பேர் இருக்கு. என்னங்க ஹரி? ஐயோ, பொம்பளை பேரை சொல்லி கூப்பிட்டா அப்படி ஒரு சுகமா இருக்குடா. சாப்பிட்டீங்களா ஹரி? ஐயோ, இன்னும் போடா வாடான்னு சொன்னாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஏம்மா சொல்லுங்கள் ஹரி. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள் ஹரி. நான் உன்னை ஓப்பனா. ஹலோ, இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிக்கிறனால ஒரு நல்ல மனுஷன் எவ்வளவு அழகா பேர் சொல்லி கூப்பிட்டா. என்ன தப்பா கேட்டேன்? தப்பா கூப்பிடுறீங்க நீங்க. தப்பா சொல்றீங்க. தப்பா கூப்பிடுறேனா? தப்பா சொல்றீங்க. நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கணும்னு ஹலோ பாஸ். சரி, நீ சங்கடப்படுற வேணா, நீ வேணா என்னை ஓப்பனா ஒரு கேள்வி ஏழு. இந்தம்மா என்னதான் தரு அவர் தான் வந்து கேட்க வெக்கப்படுறாரு. நீ ஓப்பனா கேட்டுறேன். ஐயா என்ன பிளான் பண்ணி பண்றீங்களா? சரி விடுப்பா, எதுக்கு வம்பு, நானே சொல்றேன். சொல்லுங்க. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஹலோ இதாருங்க, அப்படியே இருந்தாலும் அந்த பிள்ளைய சத்தியம் பண்ணுங்க. ஐயோ ஆகவே இல்லைன்னு. ஏண்டா அந்த பிள்ளைய அசிங்கப்படுறப்பா? அப்படி ஆளா அவ தங்க வயிறை கட்டியவ. என்ன சொன்னா புரிய போறதும் கிடையாது. நீ இப்படியே சிரிச்சுட்டு அவன் உனக்கு கிடாவிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுதா நான் எவ்வளவு? அப்புறம் நான் செய்யாம வேற யாரும் செய்வா? நல்லா செய்ப்பா. நீ ஏதோ திட்டத்துல தான் இருக்க. அதான் சரி,
அதாவது ஏதாவது? உங்களுக்கு இருக்க சொல்றேன். அது தாவது கூச்சமா இருக்கு எனக்கு இந்த ஏன் மாதிரி கூச்சமா இருக்கு உங்களுக்கு? ladies- ஹலோ ஹலோ ஒரு பொம்பளை பிள்ளை அது எவ்வளவு தைரியமா மேடையில் நின்னுட்டு இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப கூச்சப்படுறீங்களே என்னன்னு கேக்குறேன். அவ உதுத்த சிரிக்கி ஹலோ பேச இங்க பாருங்க. என்னங்க தப்பு தப்பு பேசுறீங்க? வாயில வந்து சொல்லிட்டு மாட்டிக்கிறேன். அந்த பயம் இருக்கணும். அது எந்த பையன் இருக்கா என்ன விட்டு சரி. பயம் சாந்தினா பயம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கூச்சமா இருக்கு. உங்களுக்கு நான் இது எங்க சர்வீஸா இருக்கும் போல. எங்களுக்கு மட்டும் ரொம்ப இதே வேலையை அப்போ ஆம்பளைகளோடவே அலையுதா? ஏன்டா கோர்த்து விடுறீங்க? இல்ல 10 பேத்தோட டெய்லி அம்மா அலையுது. விடுமா, நான் டெய்லி ஓப்பனாவே சொல்லிடுறேம்மா. சொல்லுங்க. நான் உன்னை செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? நீ ஒரு முடிவு சாந்தி என்னங்க தப்பு தப்பு பேசிட்டே இருக்கீங்க? சாந்தி ஆண்டா வா. உன்னை கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறேன். கல்யாணமா? நீ தான் இப்ப தப்பா நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். சரி சரி. சாந்தி மொட்டை மொட்டையா பேசலாமா அப்படி? நானும் உன்னை செய்யலாம்னு ஆசைப்படுறேன். என்னது இது செய்வனையா? அம்மா ரொம்ப நாளா அவன் நோக்கம் மத்தான் தெரியா. அப்படியா? சரி விடு. ஆ. நாங்க 2 பேருமே ஆளுக்கு ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிறோம். என்ன செய்ய போறீங்க? நான் உன்னை கல்யாணம் செய்வேன். அவரு அவர் உனக்கு சீர் செய்வார். சீர் செய்வாரு. ஓகே சரி சரி. உன்னை நான் எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி நினைக்கிறீங்க? சொல்லட்டா? சொல்லுங்கள். பூங்கதவே தாழ்த்திரவா பூவாய் பெண்பாவா பொன்மாலை சூடிடும் பூவா பெண்பாவா பூங்கதவே தாழ்த்திரவா பொன்மாலை சூடிடும் பூவா பெண்பாவா கதவே பூங்கதவே தாழ்த்திரவா பூங்கதவே தாழ்த்திரவா பூவாய் பெண்பாவா பொன்மாலை சூடிடும் பூவா பெண்பாவா அப்பாடா சாந்தி, என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிட்டேன். கொட்டிட்டீங்களா? உனக்கு எதுவும் தோணுனா கொட்டிரு. யார் அல்றது? நான் தான் அல்லனா. வேற என்ன செய்ய? கொட்டிரவா? கொட்டிரவா? Come on. ஏய். கொண்ட சேவல் கூவும் நேரம் ஆ? குக்கு 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 சேவல் சேவல். அப்பா சேவல் அவதான் செய்யுது. கூவும் நேரம் குக்கு 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 குக்கு. மேல தாளம் கேக்கும் டும் 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 டும். கழுத்துல ஏறணும் தாலி சாந்தியா அடுத்தது பார்க்கணும் சொல்லி அதை நினைக்கையில் நாட்டில தேனூறுதே. கொண்ட சேவல் கூவும் நேரம் ஏய். குக்கு 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 குக்கு. இடி மேல தாளம் கேக்கும் டும் 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 டும்.
ஐயோ. அதை நினைச்சி நினைச்சேனே. கண்ணாலும் முடியட்டுமே. அதுக்குன்னு நான் இருக்கேனே. நாள் கிழமை பார்க்கணும். அப்படியா? ஆக்கி வச்சா தீக்கணும். அப்புறம் எதுக்கு ஆக்கணுமா தினமும் ஆக்கணுமா ஆக்கி வச்சா தின்னு தீக்கணுமா? பாலிருக்கு பத்திரத்தை பூனை எங்க விடுமா? நீ எதையுமே கொஞ்சம் அதுக்கு தான் கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் எதையுமே நீங்க பொறுக்கணும் அந்த சேவல் பூவு நேரம் குக்கு 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 இது மேல தாளம் கேக்கும். தரகடதம் டும் 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 டும். கட்டித்தான் ஆ. கசங்கிடத்தான் ஆ. புது மலர்தான் முதிராதா. ஐயா. வெட்டித்தான் உரசிடத்தான் ஒரு விதமா இருக்காதா. ஓரங்கள் என்ன உசுப்பிரியே ஒதுங்கினா கசப்பிரியே. ஓரங்கட்டி சும்மா முசுப்பிரிய கொஞ்சம் ஒதுங்கி நான் கொஞ்சம் பசப்புறியே வேலை இல்ல மாமனுக்கு வேலை வெட்டி விடுவா. அதுக்குத்தான் கொஞ்சம் அவசரம். எதையுமே கொஞ்சம் அடக்கணும். ஏய், அதுக்கு தான் கொஞ்சம் அவசரம் நீ எதையுமே கொஞ்சம் பொறுக்கணும். கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 இது மேல தாளம் கேக்கும். டும் 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 டும். போ, பின்னாடி வந்துடுறேன். தப்பிச்சண்டா சாமி. இப்போ ஏ சொல்லுங்க நல்ல பிள்ளைதான். பாரு கொஞ்சம் முரடு பிடிப்பா. என்ன முரண்டு அதுக்கு என்ன காரணம்? அடம் பிடிக்குதுங்கிறீங்க ஆமாம், அதுக்கு இது முதல்ல இதை சொல்லாமல் மறந்துட்டு போயிட்டேன். இப்போ சொல்லிடுவோம். பிஎம்எஸ் போர்வெல் ஃபிட்டிங்ஸ் குறைந்த செலவில் சிறந்த முறையில் போர் மோட்டார்